ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தவா பன்னீர் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். அடுப்பை பற்ற வச்சு தவால எண்ணெய் விட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை எண்ணெய் சூடானது போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரணும். வெங்காயம் பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். குறைவான ஒரு பதத்துக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள், அதோட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கும். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய துண்டா குடமிளகா கட் பண்ணி வச்சு அதை சேர்த்து குடமிளகா லாஸ்ட்டாக போட்டாலும் மசாலா ஸ்மெல் போடுறதுனால கூடவே கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்து ஆட் பண்ணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தவா பன்னீர் ரெடி.